பாண்டியன் ஸ்டர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம கோமதி இருந்துட்டு இவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கிட்ட கேட்கவும் அத்தை அது வந்து இவர் குழந்தை இல்லைன்னு நினச்சி என்னை இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் சொல்றதுல எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் நான் சொல்றதுல எதுவுமே உண்மை இல்லையா, இப்போ நான் உண்மையை நிரூபிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்தை போய் வர சொல்றாரு. மாணிக்கம் இருந்துட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு வராங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்களா உண்மையே சொல்றீங்களா? இல்ல நானா சொல்ல வைக்கட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு மாணிக்கத்த மிரட்டவும், மாணிக்கம் இருந்துட்டு சம்மந்தி எங்கள மன்னிச்சிடுங்க. மாப்பிள்ளை சொல்றது எல்லாமே உண்மைதான். இந்த பொண்ணு பெரிய இடத்துல வாழட்டும், நல்லபடியா சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நாங்க இவ்வளோ பொய் சொல்லியும் நாங்க தங்கமயிலுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. இதுக்கும் மயிலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கம் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, பாண்டியன் இருந்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் சந்தோஷமாக பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்போம். ஆனால் நகையை நாங்கள் இவ்வளோ போடுறோம் அவ்வளோ போடுறோன்னு சொல்லி எல்லாத்தையுமே கவரிங் நகையாக போட்டு வச்சுருக்கீங்க. அது கூட நாங்கள் விட்டுருவோம். ஆனால் சரவணனோட 2 வயசு அதிகம். அது அது எவ்வளோ பெரிய தப்பு. அது மட்டும் இல்லை, பொண்ணு +2 மட்டும்தான் படிச்சிருக்கா. ஆனால் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவளை வேலைக்கு நாங்கள் கட்டாயப்படுத்தி போக வச்சா அவள் ஹோட்டல் கடையில் போய் வேலை செஞ்சுருக்கா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாணிக்கத்தை பிடிச்சி திட்டுறாங்க. அதோடு முடிச்சிருக்கா.